வார்த்தை 5. தாகமாக இருக்கிறேன். யோவான் 19:28. மனதின் ஆழத்தில் தோன்றும் இளைப்பு மனிதரை தளர்ந்து போகச் செய்யும். மிகத் தேவையான ஒன்றை அல்லது ஒருவரை என்றைக்குமாக ஒரு நபர் இழந்து விடுவதால் ஏற்படும் எதிர்மறை உணர்வுதான் மன இளைப்பு ஆகும். இருளின் தடுமாற்றம் அது. நான் பொக்கிஷமாக கருதுவதை இனி அடையப்போவதில்லை என்றால் அது நித்திய ஏமாற்றம், அடங்காத தாகம். தாகமாயிருக்கிறேன் என சிலுவையில் அங்கலாய்த்தார் நம் நேசர். அவர் நாவு வறண்டது, அவர் உள்ளம் உடைந்தது. அதிலிருந்து புறப்பட்டது நித்திய ஜீவ நதியின் மகா பெரிய ஊற்று. அதன் கிளை ஊற்றுகள் அவரோடு தூய ஆவியினால் இணைக்கப்பட்ட நமது ஆழ்மனதில் திறக்கின்றன. கண்கள் திறக்கப்பட்ட நாம் சுரக்கும் சுனைகளண்டை வருகிறோம். அள்ளி பருகி தாகம் தீர்த்தோம். புதுபலன், புதிய திறமைகள், மேலான ஊழியங்கள், மகிமையின் குறுக்கீடுகள் பெற்றோம். இனி நாம் வறண்ட இப்பூமியில் வாழும் பிற பரதேசிகளுக்கு ஜீவ ஊற்றை அறிமுகம் செய்வோம். ஜெபம். என் உள்ளே ஆழமாகத் தோண்டினேன், உம்மை கண்டடைந்தேன். நன்றி ராஜா. ஆமேன்.